அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சமையல் என்னன்னா, ஒரு மட்டன் குருமா. இந்த குருமா இட்லி, தோசைக்கு ஒரு சிறந்த உணவா இருக்கும். நம்ம ஹோட்டல்ல செய்யற மாதிரி நம்ம வீட்டில் செய்யலாம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னன்னா, நம்ம 1/2 கிலோ கறி எடுத்திருக்கோம். இப்போ அந்த கறியை குக்கரில் ஒரு 4 விசில் டு 8 விசில் வரலையும் வைக்கலாம். எப்படின்னா, நீங்கள் வந்து கறி வாங்கும் போதே கேட்கலாம், கடைக்கார்ட்ட கேளுங்க, இது என்ன இளம் ஆடா முத்தன ஆடான்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இளங்கறி இளம் ஆட்டுக்கறி முத்தன ஆட்டுக்கறின்னு சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. வாங்க நம்ம குக்கரில் கறி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துங்க. நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். அது மாதிரி இதில் ஒரு 2 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2 அதில் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போட்டுக்குங்க. இதை கொஞ்சம் உப்பு, ஒரு கை உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. போட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டு தாளிப்பை வச்சு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். குருமா வைக்கிறதுக்கான இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து குக்கரில் கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு குழம்பு தாளிப்புக்கான என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கறிகளில் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கிறது நல்லது. அதே போல் 2 சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 3 வெங்காயம், தாளிப்புக்கான பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம குழம்ப தாளிப்போம். அதை விட மசாலா எடுத்து வச்சுருக்கோம். நம்ம என்னென்ன இதுன்னா, இது பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கைப்பிடி அளவு நம்ம தேங்காய் பத்தை எடுத்துருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சம் புதினா கொஞ்சமாக எடுத்துருக்கோம், ஒரு கை அளவுக்கு. வேர்க்கடலை, வறுக்கடலை அதே போல் ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கோம். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டாந்து வச்சுப்போம். இப்போ நம்ம தாளிப்புக்கான பட்டை கிராம்பா போட்டுக்கிட்டோம். இதோட வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளியை சேர்த்துப்போம். இப்போ இந்த காயையும் வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா பொன்முருகலாக வறுத்துக்கிறோம். இதில் பொடிகளை சேர்க்கணும். நல்லா பொன்முருகலாக வறுத்துக்கிட்டு பொடியை சேர்த்துப்போம். ஓகே, இப்போ நம்ம பொடி ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். ஆல்ரெடி நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துப்போம். நான் ஏன்னா சின்ன ஸ்பூனால் தான் சேர்க்குறேன். நீங்கள் அதே போலயே சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சின்ன ஸ்பூனால். இப்போ தனி மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக தான் எடுக்கிறேன். ஏன்னா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இல்லை, இப்போ இதோட மஞ்சத்தூள் ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூன். மல்லித்தூள், சாரி, கரம் மசாலா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா வாசத்துக்காக சேர்த்துக்கிறோம். ஆனது இந்த பொடி வாடை மாறினதும் நம்ம குக்கரில் வச்சிருந்த கறியை இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 2-3 கொதி கொதிக்க விடுறோம். இப்போ நல்லா இந்த பொடி வாடை பச்சை ஸ்மெல் போகிற வரலையும் வதக்கி எடுத்து நம்ம குக்கரில் வச்சிருந்த கறியும் இதில் சேர்த்துக்கிறோம். போதுமான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 3 கொதி விடுறோம். 3 கொதி விட்ட பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் வச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு கொதி விட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
இப்போ கறி ஒரு 3 கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். இதை ஒரு கிண்டிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணி இறக்கிடலாம். பாருங்க, இது சாதத்துக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப சுவையா இருக்கும். செஞ்சு பாருங்க. ஸோ இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிருச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை போல் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.